மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் மழை தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கனமழை வெளுத்து வாங்கியது. அதன்படி முக்கிய பகுதிகளான ராயக்கோட்டை சாலை, கட்டிக்கானப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி, சூளகிரி, காவேரிப்பட்டினம், பர்கூர் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. தொடர் மழையால் ஏற்கனவே நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வரும் சூழலில் பல இடங்களில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. தாழ்வான சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பெய்த கனமழையால் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகம் முன்பு மழைநீர் குளம் போல தேங்கியது. கழிவுநீர் பாதையை முறையாக தூர்வாராததால் மழைநீரோடு கழிவுப் பொருட்களும் கலந்து காணப்பட்டது. இதனால் அரசு அலுவலகத்திற்குள் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறினர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. விளாத்திக்குளம் அடுத்த வி. சுப்பையாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் சேர்ந்து வேலை செய்த 3 பெண்களும் மின்னல் தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வேர்க்கடலை மற்றும் கம்பு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. குடியாத்தம் பகுதியில் பெய்த கனமழையால் ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் கொட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தனக்கொண்டப்பள்ளி, மோடிக்குப்பம், கீழ்கொல்லப்பள்ளி, குடுமிப்பட்டி, மதட்டுப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலக்கடலை மற்றும் கம்பு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. இதனால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் பெய்த மழையால் நீர்நிலைகளில் தண்ணீர் வேகமாக நிரம்பி வருகின்றன. நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சித்தேரியில் மழைநீரோடு கலந்து பிளாஸ்டிக் குப்பைகள் மிதப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சித்தேரியில் நிலவும் நீர் மாசுபாடு காரணமாக பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்று அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஏரியின் நீரை முழுமையாக வெளியேற்றி அதனை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், நீலகிரி மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரையில் கனமழை பெய்யும் என்றும், சிவகங்கை, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசியிலும், 13ஆம் தேதி கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனியில் கனமழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.